14. From a pack of 52 cards, playing cards 52 cards இருக்கும். 2 cards are drawn at random. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது a card drawn, ஒரே ஒரு கார்டை தான் சூஸ் பண்ணுவோம். பட் இங்கே 2 cards are drawn at random. ஒரே டைமில் 2 cards எடுக்கிறோம். அப்போ ஒரே டைமில் 2 cards எடுக்கும்போது நார்மல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ண முடியாது. அங்கே வி யூஸ் காம்பினேஷன். காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்ம 4th சாப்டரில் படிப்போம். இங்கே அதோட இன்ட்ரொடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன் எப்படிங்கிறது. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஒன் இஸ் அ கிங். அந்த சூஸ் பண்ணுற 2 cardsல ஒன் இஸ் கிங், தென் அதர் இஸ் குயின், அதர் கார்ட் இஸ் குயின். ஓகே, நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் ஈக்குவல் டு 52. ஸோ என்ன ஹேஸ் வேல்யூ 52. ஓகே, நம்பர் ஆஃப் கிங் கார்ட்ஸ் இன் 52 cards. அந்த கார்ட்ஸில் எவ்வளோ கிங் கார்ட்ஸ் இருக்கும்? ஸ்பேடில் ஒரு கிங், ஹார்ட்டில் ஒரு கிங், கிளவரில் ஒரு கிங், டைமண்டில் ஒரு கிங். ஸோ டோட்டலி 4 kings இருக்கும். சேம் லைக் தட் நம்பர் ஆஃப் குயின் கார்ட்ஸ், தட்ஸ் ஆல்சோ 4. ஓகே, 2 cards ஆர் ட்ரான். 2 கார்டு எடுக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங்க அந்த 2 கார்டில் ஒன்று எப்படி இருக்கணும்? ஒன் இஸ் கிங், தென் another ஒன் இஸ் குயின். தட் இஸ் 4C1 காம்பினேஷன். ஒரே டைமில் 2 cards எடுக்கும்போது நம்ம 4 + 4 அப்படின்னு எழுதிடக்கூடாது. 4C1 அண்ட் அப்படின்னா இன்டூ 4C1. எப்படிங்க சார் அப்படின்னா இந்த 4 அப்படிங்கிறது டோட்டலாக எவ்வளோ கிங் கார்டு இருக்குது? 4 king cards. அதுலேருந்து எத்தனை கிங்கை தான் நம்ம எடுக்க போகிறோம்? ஒரு கிங். தென் ஹவு மெனி குயின்? 4 queen. 4C1. ஓகே, இதே 2 king எடுக்கணும்னா 4C2ன்னு வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த ஆன்சர் வந்திருக்காது. ஏன்னா நம்ம 2 cards எடுக்க போகிறோம், ரெண்டுமே கிங்காக இருக்கணும் அப்படின்னா 4C2. ஓகே, டிவைடட் பை 52C2 அப்படின்னா என்ன மீனிங்? டோட்டலாக வி ஹாவ் 52 cards. அந்த 52 கார்ட்லேருந்து எத்தனை கார்டு எடுக்க போகிறோம்? 2 cards எடுக்க போகிறோம். 52C2. சிமிலர்லி அவங்க 3 cards எடுக்க சொல்லியிருந்தாங்க, என்ன பண்ணியிருப்போம்? 52C3 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா ஃபார் NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். நம்ம இங்கே 4C1 எழுதுனா n வேல்யூ இஸ் 4, r வேல்யூ இஸ் 1ன்னு அர்த்தம். வாட் இஸ் மீன் பை n ஃபேக்டோரியல்? ஃபேக்டோரியல்னால் என்ன மீனிங்னா, இப்போது 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா அந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா எப்படிங்க சார் அப்படின்னா 2 ஃபேக்டோரியல் மீன்ஸ் 2 × 1 ரிவர்ஸ் ஆர்டரில். 5 ஃபேக்டோரியல்னா 5 × 4 × 3 × 2 × 1. ப்ராடக்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் இஸ் கால்டு ஃபேக்டோரியல். இப்போ 10 ஃபேக்டோரியல்னா 10 × 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. தட் இஸ் கால்டு ஃபேக்டோரியல். ஓகே, 4C1 நம்ம கொடுத்துருந்தாங்களா? ஏன்னா 4 cardsலேருந்து ஒரு கிங் எடுக்க போகிறேன். அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 - 1. 4 n வேல்யூ 4, r வேல்யூ 1. 4 - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல், r 1 ஃபேக்டோரியல். ஓகே, 4 ஃபேக்டோரியல் பை 4 - 1 3 ஃபேக்டோரியல், தென் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். ஓகே, 4 ஃபேக்டோரியல் இப்போ தான் சொன்னேன். ஃபேக்டோரியல் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும். இங்கே 3 ஃபேக்டோரியல்னா 3லேருந்து 1 வரைக்கும். தென் 1 ஃபேக்டோரியல்னா 1 மட்டும்தான் வரும். ஓகே, இதில் என்னென்ன கேன்சல் ஆகும்? 3 3 கேன்சல், 2 2 கேன்சல், 1 1 கேன்சல். 4 டிவைடட் பை 1 4. ஸோ 4C1ஓட ஆன்சர் 4. இப்போ நமக்கு மேலே என்ன இருந்துச்சு? நியூமரேட்டரில் 4C1 அண்ட் 4C1. இப்போ தான் 4C1ஓட ஆன்சர் 4ன்னு பார்த்தோம். எகெயின் அதே 4C1க்கு எகெயின் இன்னொரு 4 தான் வரப்போகுது. இப்போ நவ் வி ஃபைண்ட் 52C2. n வேல்யூ 52, r வேல்யூ 2. 52C2 equal to 52 factorial divided by 52 minus 2 factorial into 2 factorial. Formula பாருங்க. Formula is n factorial divided by n minus r into r factorial. அப்போ n value 52. அப்போ 52 divided by 52 minus 2 factorial into 2 factorial. ஓகே, இதை சார் 52னா 52லேருந்து 1 வரைக்கும் எழுதுறோம்னா இது தேவையில்லை. எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 52 factorial எக்ஸ்பெண்டன்ட் டு 52 × 51 × 50 ஃபேக்டோரியலோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே ஃபேக்டோரியல் இருக்குது, 50 ஃபேக்டோரியல். ஏங்க சார் இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா டினாமினேட்டரில் பாருங்கள் 52 - 2 50 ஃபேக்டோரியல். அப்போ இங்கே 50 ஃபேக்டோரியலும் இந்த 50 ஃபேக்டோரியலும் கேன்சல். ஏன்னா இங்கே என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் தான் இங்கே வரப்போகுது, கேன்சல். தென் 52 × 51 into this 2 factorial expand to 2 × 1. 2 நம்பர் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ 52 × 51 divided by 2. இந்த 50 ஃபேக்டோரியல் கேன்சல். 1 2 is to நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஃபைன் பண்ணோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 cards எடுக்கணும். அதில் ஒன்று கிங்காகவும் ஒன்று குயினாகவும் இருக்கணும். அப்போ 4C1 × 4C1 divided by 52C2. டோட்டலாக 52 கார்டிலேருந்து 2 cards எடுக்க போகிறோம். ஸோ 4C1 ஆன்சர் 4, அகெயின் 4C1 ஆன்சர் 4 divided by 52C2 value 52 × 51 divided by 2. It is a denominator of fraction. That one goes numerator means reciprocal. The 2 மேலே போயிடும். 4 × 4 × 2 divided by 52 × 51. 1 4 is 4, 13 2s are 52. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா நாட் பாசிபிள். ஏன்னா
ஈவன் நம்பர்ஸ், இது ரெண்டும் ஆட் நம்பர்ஸ். 4 2s are 8 divided by 663 டிவைட் பண்ணால் we get 0.012. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு ஃபேக்டோரியல். ஏங்க சார் இங்கே ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுறோம், காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அட் அ டைமில் வி டேக் 2 cards, ஒரே டைமில் 2 cards எடுப்போம். நம்ம 10th இவ்வளோ நேரம் அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலாம் பார்த்தது. ஏ கார்டுனா ஒரே ஒரு கார்டு, 52 கார்டுலேருந்து 52 கார்ட்ஸ்லேருந்து வி டேக் ஒன்லி 1 கார்டுனா டைரெக்டாக இப்போ 4 divided by 52 அது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். 2 cards ஒரே டைமில் 2 cards எடுக்கும்போது வி யூஸ் காம்பினேஷன்.